Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரீவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான EFX வீடியோ எடிட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம வந்து EFXக்கு என்னதான் இருந்தாலும் தனித்தனியா டுட்டோரியல்ஸ் போட்டுருந்தாலும் பட் எல்லாரும் கேட்டது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரு வீடியோ நீங்க இப்ப வந்து EFX சேனல்ல வந்து அப்லோட் பண்றீங்கன்னா அந்த EFX வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிதாங்க. அதாவது ஸ்டார்ட் டு எண்ட் வரை எனக்கு சொல்லிதாங்க அப்படின மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து எப்படி கிளிப்ஸ் எடிட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் வந்து ஆடியோ எப்படி எடிட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் வந்துட்டு கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EFX எடிட்டிங்னா என்ன? EFX எடிட்டிங்னா இதே போல் வந்து ஒரு கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சில டிரான்சிஷன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கலர் கிரேடிங் பண்ணி அப்லோட் பண்ணுறது EFX எடிட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தெட்டிக் இல்லைனா சிம்பிள் EFX எடிட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்துருக்கோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்தெட்டிக் இல்லைனா சிம்பிள் EFX எடிட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். அதோட டிரான்சிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக மைல்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே காமாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு மைல்டாக வந்து நம்ம எடிட் பண்ணுற EFX எடிட்டிங். ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேடாஸ் டைப்னு சொல்லுவாங்க. அந்த பேடாஸ் டைப்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே எப்படி சொல்ல, ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஃபயரியாக, அதோட டிரான்சிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பேடாஸ் எடிட்டிங். ஸோ நம்ம இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைல்டு எடிட்டிங் தான் பண்ணுறோம். இது பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பேடாஸ் டைப்புக்கும் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து மைல்டு எடிட்டிங் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கிளிப்ஸ்லாம் இதை போல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதே போல் வந்து உங்களுக்கு சாங்க்கு ஏற்றாப்புல என்ன பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு வந்து எல்லாமே, அதாவது ஃபுல் சாங்குமே இதே போல் எனக்கு சாங்க்கு லிரிக்ஸ் எங்கெங்கே தேவையோ எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து அந்த வீடியோவில் வந்து கிடச்சிருக்கும். அந்த ஜூம் எஃபெக்ட் தான் இப்போ வந்து நான் சொல்லி தர போகிறேன். இந்த ஜூம் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இல்லைனா ஐ பட்டனில் கூட லிங்க் தரேன். அந்த ஸ்மூத் ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரல, ஏன்னா டைம் வந்து ரொம்பவே போயிடும். ஸோ பேசிக்காக சொல்கிறேன், ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த ஷேப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷேப்பில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா காப்பி பேக்கில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த எஃபெக்ட் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். ஸோ எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் இன் ஆகிறதுக்கு ஒரு 4400 அந்த மாதிரி வேல்யூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1.00க்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அதாவது ஜூம் இன் ஆகி உள்ளே வரோம்ல, ஸோ அதனால் கொண்டு வந்துட்டேன். கிராஃப் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு கிராஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து டைல்ஸ் ஆப்ஷனுக்கு, ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா சர்க்குலர் ரிப்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்குலர் ரிப்பிள் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணாங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.30 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 0.200 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 0 ஆக்கிடுங்க. ஓகே, வேறு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 0, அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 0.80, ஃபெதர் பார்த்தீங்கன்னா 0.100. ஓகே, இந்த வேல்யூ வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இதே போல் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா. நான் வந்து இந்த ஆஸ்தெட்டிக் வீடியோ இந்த டைப்புக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் ஓரியன்டாக இருக்குது கிளிப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்டு, சேம் ப்ராசஸ் தான். அந்த சர்க்குலர் ரிப்பிளில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த டைல்ஸில் வந்து கிராப் வச்சுருக்கோம்ல, ஸ்டார்டிங் வந்து 1 வச்சுக்கணும், எண்டிங் வந்து 4000 அந்த மாதிரி கொண்டு போய்க்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஜூம் அவுட் வந்து கிடச்சிடும். இது வந்து எனக்கு இது புரியலடா, நீ இப்போ சொல்கிறது புரியலை அப்படின்னா நான் வந்து தனியாக ஒரு இதுக்கு வந்து ஃபுல்லாக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டுங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிப்ஸ்க்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணோம். அதாவது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எங்கெங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் பண்ணாமல் தான் இருக்குது. இதோட கலர் கிரேடிங் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சமே எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து நான் செப்பரேட்டாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்னடா இதில் வந்து சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிளர் ஆகி ஒரு எக்ஸ்போசர் வந்து கிடச்சிருக்கும். அந்த இமேஜ் வந்து
அந்த வீடியோ வந்து அப்படியே பிளர்ராக இருக்கும், ஃபுல்லாக பிளர்ராக இருக்கும். அது எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன் தான், ஓகேங்க. காசியன் பிளர் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ பண்ணலாம். என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல், அதாவது ஃபஸ்ட்டு கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் நடுவில் வந்து இதுக்கு வரணும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். எப்படின்னா இப்போ வந்து இந்த 1.17 இருக்குதா, இங்கிட்டு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதாவது 1.37 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதே போல் இங்கிட்டும் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மேலே இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே போல் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்படின்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே போல் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அடுத்து வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமான்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே, இப்போ எக்ஸ்போசரில் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, அடுத்து நடுவில் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஓகேவா? இப்போது நடுவில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எவ்வளோ ஹையாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 65 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டார்டிங் வந்து 0 இருக்கும். 0 இருந்து அது அப்படியே அந்த கலர் பிரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிம் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு ஓகே, இதே போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், சூப்பராக ஒரு பிளிங்க் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கரெக்டாக அந்த டிரான்சிஷனுக்கு ஏற்றாப்புல அந்த சாங் வந்து அடுத்த கிளிப்பு டிரான்சிஷனுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக பிளிங்க் ஆகும். ஸோ இதே போல் வந்து நீங்கள் பிளிங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது பிளர் ஆப்ஷன் ஆட் பண்ணோம்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் போனீங்கன்னா பிளர் போய்க்கோங்க. அது வந்து காஷியன் பிளர் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இப்படி இருக்கா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 0 ஆக்கிடுங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அதை வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 500 மாதிரி வச்சுக்குவோம். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா 0 ஆக்கிடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்போசருக்கு ஒரு கிராஃப் ஆட் பண்ணோம்ல, அதே கிராஃபை காப்பி பண்ணி இதுக்குமே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்போசரை கூட அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக அந்த ஒரு பிளரோட ஒரு லைட் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிளாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்து வந்து கலர் கிரேடிங் தான். அந்த கலர் கிரேடிங் வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மூத்தான வீடியோ எப்படி வந்து மேக் பண்ணணும் EFX அப்படின்னு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சேடான சாங்ஸ் இல்லைனா ஒரு ப்ளசண்ட்டான சாங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சாங்ஸ்க்கெல்லாம் இதே போல் டிரான்சிஷன் போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இது மட்டும் பண்ணால் போதும். லைக் ஒரு ஸ்னோ ஓவர்லே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓவர்லே போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி சொல்ல, அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போடாட்டியும் அது பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக தெரியும், ரொம்பவே ரிச்சான லுக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எடிட்டிங் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடாஸ் எடிட்டிங் அது வந்து நான் வர்ற வீடியோஸில் வந்து சொல்லித்தரேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதே செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான். இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.